சார்மினார் பில்லர்ஸுங்க. 4 பில்லர் இருக்குது மேலே. ஒரு கேட் மாதிரி இருக்குது. தந்தூரி சிக்கன் 4 pieces, then 2 pieces தந்தூரி கபாப், சிக்கன் டிக்கா. மசாலா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டான கண்டிப்பாக. ஹைதராபாத்தில் ஃபஸ்ட் டைமாக ஜூக்கு வந்திருக்கேங்க. நல்லா ஆக்டிவாக பார்க்க முடியுதுங்க. கழுதைப்புலி ஒரு சில பக்கம்லாம் தூங்கிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்துலேயே நிற்கிதுங்க. கையில் தொடர தூரங்க. சவுண்டு பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏறிட்டு ஒரு 2 பாயிண்ட் பார்த்துட்டு 3வது பாயிண்ட் வந்து சஃபாரி போகிற இடங்க. இதுக்கு பேர் என்ன? தில்குஷ். வானம் பாருங்கள் எப்படி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 3rd டே ஹைதராபாத்லேங்க. 10 o'clock பார்த்தீங்கன்னா சாலாஜங் மியூசியம் வந்திருக்கோம். 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சாலாஜங் ஃபேமிலி பேலஸை வந்து மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க 1951. உள்ள என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, பேலஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டிக்கெட் கவுண்டருங்க சாலாஜங் மியூசியத்தோட. மியூசியம் உள்ள என்ட்ராருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் எதுங்க. இது வந்து டிக்கெட்டு அடல்ட்ஸ்க்கு வந்து 50, கிட்ஸுக்கு 20. கேமரா இருக்குங்க. கேமரா மொபைலுக்கு வந்து 50 rupeesங்க. 2 ஃபோனு 2 50 rupees டிக்கெட். உள்ள என்ட்ரானதையுமே பாருங்கள், லைட்டு பிரம்மாண்டமான ஹால். இவர் தான் சலார்ஜங்க, கிங். அவர் தான் சலார்ஜங், அவரோட பேலஸ் தான் இது. இந்த மியூசியம் விசிட் பண்ணால் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்குறாங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க. சலார்ஜங் அவங்க வந்து யூஸ் பண்ண திங்ஸு, ஜுவல்லரிஸு, வெப்பன்ஸு, ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அவர் நம்ம நாட்டில் செஞ்ச பொருள் மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேயே வெளிநாடு போனப்போ அங்கே இன்ஸ்பயர் ஆகி நிறையா பொருள், ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காருங்க. அது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண ஜுவல்லரிலேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன்ஸ், எமரால்டு, அப்புறம் யானை தந்தத்துலேருந்து எல்லாமே வந்து நிறையா வந்து அவங்க யூஸ் பண்ண ஜுவல்லரிலேயும் அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவான பொருள்கள் எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்தளவுக்கு இருக்குன்னு மியூசியமு. ஜுவல்லரிஸு, ஃபர்னிச்சர்ஸு, திங்ஸு, அந்த லைட்டிங் எல்லாம் போக பெயிண்டிங்கு, சிலைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. ஒரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இதே வேறு இடத்துல நின்று பார்க்கும்போது அது வேறு மாதிரி டிஸ்பிளே ஆகிற மாதிரி எல்லாமே அந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வேறு லெவலு. அந்த காலத்துலேயே டெக்னாலஜிஸு, நிறைய காஸ்ட்லியான பொருளெல்லாம் அங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கடிகாரத்தை வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா 1/2 hour 1 hour ஒன்ஸு வந்து அது ஒரு மியூசிக் மாதிரி எழுப்புது. அதை பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடு மாதிரி ஒரு ஹாலில் எல்லாம் வெயிட் பண்ணி அமைதியாக அந்த சவுண்டு வரும்போது வேறு லெவலில் ஃபீல் பண்ணுறாங்க. சவுண்டு முடிஞ்சதையும் கிளாப் பண்ணி வேறு லெவலில் இருந்ததுங்க இந்த பிளேஸு. போரில் யூஸ் பண்ண கவசம் ஆகட்டும், ஜுவல்லரிஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் இருக்குல்லங்க, ஜுவல்லரி பாக்ஸு, அது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாமே செஞ்சு அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. யானை தந்தத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா வெப்பன்ஸு, ஜுவல்லரிஸ் எல்லாமே இருந்தது. வேறு லெவல் பிளேஸுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் விசிட்
பெரிய பேலஸுங்க, நிறைய இருக்குது, நிறையா பிளேஸ் இருக்குது. 7th ஃப்ளோருங்களாமா மொத்தம். चारमीनार पिलर, चारमीनार फोर पिलर्स, चार मीनार. ओके ओके. मीनार इज पिलर. ओके. फेमस फॉर चार मीनार. चारमीनार फेमस फॉर बाजार एक्चुअली, मार्केट लाल बाजार. ओके. ओल्ड बाजार, लाल बाजार. दिस मार्केट इज लाल बाजार, चार मीनार. ஓகே. 4 பில்லர் இருக்குங்களாமா, அதான் சார்மினார். இது வந்து லோக்கல் மார்க்கெட்டுங்களாமா. ஸோ ஹைதராபாத்தில் மஸ்ட் விசிட் பிளேஸும்பாங்க. ஸோ என்ன அங்கே இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நிறையா கடையை தான் இருக்கும் உள்ள. இதாங்க சார்மினார். போகிற வழியில் நிறைய கடை இருக்குது. இதுக்குள்ளார போனால் நிறையா கடை இருக்குன்னு நினைக்கிறேன். சார்மினார் பில்லர்ஸுங்க, 4 பில்லர் இருக்குது. மேலே ஒரு கேட் மாதிரி இருக்குது, ஆர்ச், பழைய பில்டிங். இந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க நிறைய பேர். ஒரு கிளாக் இருக்குங்க. நிறைய வளையல்கள் கடை இருக்குங்க. பேங்கிள் பஜார். முன்னாடி பார்த்தா 2 பில்லர் தாங்க தெரியுது. அந்த பக்கம் 2 பில்லர் இருக்குது. தூரமாக இருந்து பார்க்கும்போது 4 பில்லரும் பார்க்கணும். वही एक्सपेंसिव ब्रो एक्चुअली. सुन वही कॉस्टली. Expensive, right? ये ऐसा इसका रहता है मैडम, ये ऐसा अनब्रेकेबल रहता है, लाख का रहता है. Garni? 2 टाइप्स की लाख आती है, एक गरम लाख, एक ठंडी लाख आती है. Whole 1000. Okay. இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா லேடிஸோடலாம் வளையல் கடைக்குள்ளார போயிட்டாங்கன்னா நம்ம அப்படி வந்து வேண்டியதாங்க. ஃபுல்லாக கடைங்க, சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா இருக்குது. ஃபுல்லாக கடை தாங்க. நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுத்து போகணும். லைனில் கூட்டமாக இருந்தாங்க. ஸோ நமக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம உள்ளே போய் பார்க்கலங்க. உள்ளுக்குள்ளார வந்து ஒரு 54 ஸ்டெப்ஸ் என்னமோ இருக்குங்க. மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய பேர் நிற்கிறாங்க. நம்ம இன்னொரு நாள் வந்து பார்க்கலாங்க. பட் சுற்றியும் பார்த்துட்டோம், நம்ம ஒரே மாதிரி தான் இருக்குது. 4 சைடும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் கடைகள் நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட் பஜார்ஸ். சௌமல்லா இது வந்து ஒரு பேலஸுங்க. சௌமல்லா பேலஸ், ஸ்மால் பேலஸுங்க. இதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட்டு தாங்க. பட் நமக்கு டைம் இல்லாதனால நம்ம கிளம்புறோம். பாருங்க. ஓ, இது காம்பவுண்ட் உள்ள பயங்கரமாக இருக்குங்க ஓரளவுக்கு. நிறைய இங்கே கடை இருக்குங்க. ஸ்டோன்ஸ் ரிலேட்டடாக, சாரீஸ் ஆகட்டும், வளையலாகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நெஹ்ரு ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குங்க. ஸோ நம்ம ஜூ வந்து விசிட் பண்ணலான்ட்டு என்ன மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பிஸ்தா ஹவுஸ் போகிறேங்க. ரொம்ப டிராஃபிக். பிஸ்தா ஹவுஸ். Just mandi. மந்தி. Next biryani. ஓ, 2 hotels. இங்கே பார்த்தீங்கன்னா மந்தி பிரியாணிக்கும் செப்பரேட்டாக இருக்குங்க. மந்தி ரெஸ்டாரண்ட் ஒன்று, இது வந்து பிரியாணி ரெஸ்டாரண்ட்.
ஹைதராபாத்னாவே ஃபேமஸ் ஃபார் பிரியாணிங்க. நம்ம வந்து நேற்று ஷாக் ஹவுஸில் வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பிஸ்தா ஹவுஸ் வந்திருக்கோம். பிஸ்தா ஹவுஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுங்க பிரியாணிக்கு ஹைதராபாத்தில். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அரௌண்ட் 26 என்னமோ இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கே டேஸ்ட் பண்ணலான்ட்டு இன்றைக்கி பிரியாணி. ஓகே, என்ன வேணுமோ ஆர்டர். இது வந்து பிளாட்டர்ஸ் கொடுக்குற சட்னி இருக்குங்க. நேம் ஹவு மெனி வெரைட்டிஸ் இன் திஸ்? Tandoori chicken, 4 pieces, then 2 pieces tangri kebab, chicken tikka, then chicken sikh kebab and mut malai kebab. நம்ம ஒரு பிளேட்டர்ஸ் ஆர்டர் பண்ணாங்க பிஸ்தா ஹவுஸில். இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்துச்சுங்க. தந்தூரி கபாப் மட்டும் 2 பீஸ் வந்துச்சுங்க. இப்போ இந்த பிளேட்டர்ஸ் ஆர்டர் பண்ணால் 4 பேர் வரைக்கும் சாப்பிட முடியும். இது வந்து தந்தூரி கபாப். காரமெல்லாம் இல்லைங்க, க்ரீன் சட்னி போட்டு பண்ணியிருக்காங்க, க்ரீன் சில்லி. சாப்பிடு, நல்லா இருக்குங்க. கிட்ஸ் ரொம்பவுமே லைக் பண்ணுவாங்க தந்தூரி கபாப். இது பார்த்தீங்கன்னா சீ கபாப், போன்லெஸ்ஸுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. போன்லெஸ்ஸு மாவு மாதிரி இருக்குங்க, சாப்பிட நல்லா சிக்கன் டேஸ்ட் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா கபாப். நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸியாக எல்லாம் இல்லைங்க, எல்லாமே வந்து மைல்டாக தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. இது ஒரு வெரைட்டிங்க. முறுக்கு டிக்காங்க. இது ஒரு டேஸ்ட்டு. இது நல்லா சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. காரமெல்லாம் கிடையாது எதுவுமே, இப்போ நம்ம சாப்பிட்டது எதுவுமே. இது பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன். ஸ்டவஸில் நம்ம ஆர்டர் பண்ண இந்த பிளேட்டர்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டமே பார்த்திங்கன்னா காரம் இல்லை, ரொம்ப மைல்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சூடாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை சிக்கன் பிளாட்டர். இந்த பிளேட்டர்ஸில் தங்கடி கபாப் மட்டும் 2 பீஸுங்க. இதெல்லாம் 4 பீஸு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வெரைட்டி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஃப்ரெஷ்ஷாக சூடாக ஹாட்டாக ஹீட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பிளேட்டர்ஸ் பார்க்குறக்கே வேறு லெவலில் இருந்ததுங்க. பார்க்குறக்கே ப்ரீமியமாக இருந்தது. நல்லா டெக்கரேட் பண்ணி குக்கும்பர் எல்லாமே சாலடாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிக்கன் பிளாட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கனு தங்கடி கபாப் 2 மட்டும்தான் போன் இருக்கும். மீது எல்லாமே போன்லெஸ் சிக்கன் கிட்டத்தட்ட. போனே கிடையாது. என்ன வேணுமோ சட்னி லைட்டாக மேலே பூட்டிங்க. இது பார்த்தீங்கன்னா எடுத்தால் மைனஸ் மாதிரி இருக்குது. ஸ்பைஸியை வந்து அப்படியே கம்மி பண்ணுது. நம்ம சில்லுன்னு இருக்குது. இங்கே ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோக்டெயில் ஐட்டம் தான் இருக்குது. வேறு லெமன் ஜூஸ் எல்லாம் இல்லை. இதில் வாட்டர்மெலன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாட்டர்மெலன் டேஸ்ட் தாங்க. அது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. வாட்டர்மெலன் ஜூஸ்லேயே கொஞ்சம் சுருன்னு ஏறுற மாதிரி இருக்குது, சோடா ஆட் பண்ண மாதிரி. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரைத்தா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஜ் கிரேவி தாங்க. சிக்கன் ஸ்பெஷல் பிரியாணி. ஒரு பிரியாணி வாங்கி 4 பேர்த்துக்கு சர்வ் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ 4 பேர் கண்டிப்பாக சாப்பிட முடியும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணால். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா
கொஞ்சம் பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் ஹைதராபாத்தில் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அது ஸ்பெஷல் பிரியாணின்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருதுங்க. நேற்று நம்ம தெரியாமல் ஆர்டர் பண்ணி பிரியாணி வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி ஒரே பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். 4 பேர்த்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சில்லி சிக்கன் மாதிரியும் இருக்குங்க, ஃப்ரை பண்ணி போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. இந்த பிரியாணி டேஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. நேற்று சாதத்தில் சாப்பிட்டது ஒரு டேஸ்ட்டு, இன்றைக்கி இங்கே சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு டேஸ்ட்டு. ஆனால் அதே பாஸ்மதி ரைஸு. மசாலா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க, கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டான. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இவங்க வந்து வெஜ் கிரேவி தான் கொடுக்குறாங்க. இது பிரிஞ்சாலாம் என்னன்னு தெரில, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் அது போக ரைத்தா கொடுக்குறாங்க, ஆனியன் வச்சுக்கலாம். ஆனியன் தனியாக பிளேட்டில் கொடுக்குறாங்க. கட் பண்ணி சிக்கனு, இந்த ஆனியன், பிரியாணி. நல்லா இருக்குங்க. சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சட்னி இல்லைங்க, கிரேவி, வெஜ் கிரேவி. சூப்பராக இருக்குங்க. அவங்க வந்து சர்வ் பண்ணாங்கன்னா அந்த கிரேவியெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி பரிமாறுறாங்க. நமக்கு வந்து தெரியாமல் மேலே அப்படி மட்டும் எடுத்தோம்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. வெறும் பாஸ்மதி ஒயிட் ரைஸ் மாதிரி சாப்பிடுவோம். ஆனால் கிரேவி ஃபுல்லாக அடியில் இருக்குங்க. கரெக்டாக அவங்க கிளறி 2 ஸ்பூன் வச்சு எடுத்து பரிமாறுறாங்க. அவங்க சர்வ் பண்ணும்போது அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா நிறையா வருது. சிக்கன் நல்லாமே சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாங்க. பிஸ்தா ஹவுஸ் ஹைதராபாத் வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணியில் நமக்கு வச்ச பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. நம்ம லெக் பீஸ் வாங்கி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறோங்க. நல்ல பீஸாக எடுத்து பிரியாணி கூட வச்சு ஆடும்போது உண்மையிலே வேறு லெவலுங்க. நமக்கு அமைகிற பீஸை பொறுத்து இருக்குது. நிறைய நல்ல பீசஸ் எல்லாம் வருது, 1-2 கொஞ்சம் ஹார்டாக வருது பீஸ். அது மட்டும் தான் கொஞ்சம் ட்ராபேக்கு பிஸ்தா ஹவுஸில் நான் பார்த்து வருது. மோஸ்ட்லி எல்லா பக்கமும் பிரியாணி வாங்கினா ஒரு சில பீஸு கொஞ்சம் கட்டியாக வரும். அதாவது உள்ள பிச்சா சாப்பிட்டா தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப இந்த மாதிரி சாஃப்டாக இருக்காது. லெக் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோட சதை. சிவ், உனக்கு எப்படி பிரியாணி? சிவுக்கு எனக்கு ஃபேவரேட்டுங்க பிஸ்தா ஹவுஸு. ஹைதராபாத்தில் டேஸ்ட் பண்ண பிரியாணியில் பெஸ்ட் பிரியாணிங்க. இன்னும் நல்லா இருக்குங்க. அதே சிக்கன் பிளேட்டர்ஸு, சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸு அல்டிமேட்டுங்க. ஹைதராபாத் வந்தீங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வருதுங்க. நீங்கள் வந்து 1-2 தடவை செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு சிக்கன் ஸ்பெஷல் பிரியாணி, ஒரு சிக்கன் பிளேட்டர்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் சாப்பிட்ற கரெக்டாக இருக்குங்க. 4 பேர் சாப்பிட்டாவே இன்னும் மிச்சமாயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பிரியாணி அப்படியே இருக்குது. பெரியவங்க 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே கையை விட்டு லெமனை பிழிஞ்சு கை கழுவுங்க. அந்த ஹாட் வாட்டரில் கொடுப்பாங்க, லைட்டாக மைல்டு ஹாட் வாட்டர், அதில் லெமன் பிழிஞ்சு கை ஹேண்ட் வாஷ். உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க பிஸ்தா ஹவுஸ் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் பிளாட்டர்ஸ். நேரு ஜுவாலஜிக்கல் பார்க். டிக்கெட் கவுண்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்குங்க. ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோம். டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்து சஃபாரி இருக்குது, ஜூ இருக்குது. இதில் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உள்ளே போயிட்டு ஜூவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட் சஃபாரி போயிட்டு வந்துடலாங்க, அப்புறம் ஜூவை பாட்டு அப்படி. ஹைதராபாத்தில் ஃபஸ்ட் டைமாக ஜூவுக்கு வந்திருக்கேங்க. உள்ள என்டர் ஆகிட்டோம். இதான் நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்குங்க. இதாங்க அந்த பார்க் மேப்பு. ஜூ எங்கெங்கே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். கரடி எல்லாம் இருக்க மாட்டேருக்குங்க. இங்கே வந்து சஃபாரி இருக்குங்க. சஃபாரிக்கு தனியாக டிக்கெட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு சஃபாரி போயிட்டு வந்துட்டு அப்புறம் ஜூவில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். பஸ் சஃபாரியில் ஏசி நான் ஏசி 2 இருக்குங்க. நம்ம புக் பண்ணிக்கிறது ஏசி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ருபீஸ் டிக்கெட்டு. டைகர் படுத்துட்டு இருக்குங்க.
நல்லா படுத்து ஃப்ளாட்டாக தூங்கிட்டு இருக்கு. टाइगर देखो टाइगर टाइगर देखो தூங்குதுங்க. வைல்ட் டாக். சண்டே ஓரளவு கூட்டங்க. பேட்டரி வெஹிக்கிள் நிறையா இருக்கு. எலிஃபென்ட்ஸ் இருக்குங்க. எலிஃபென்ட்ஸ் மூணு யானை இருக்குங்க. சஃபாரி வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எலிஃபெண்ட் வச்சுருக்காங்க. ட்ரெயினுங்க. இந்த மாதிரி ட்ரெயின்லேயும் போய் ஜூ சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செவன் God. பன்னார் கட்ட மாதிரியே தாங்க கிட்டத்தட்ட. எங்க தண்ணிலையா? ஃபுல்லாக லைன் கேஜ். எல்லா கேஜ்லேயும் லைன் படிக்க வச்சு. லயன் வந்து படுத்துட்டு இருக்காங்க. குட்டியே ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்புங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே நிறைய மான் பார்த்தோம். ஒரு பாண்டு மாதிரி இருந்தது, அது சுற்றி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் லைன் நிறையா கேஜில் அடைச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு லைன் மட்டும் மேல் லைன் ஓப்பனில் படுத்துட்டு இருந்தது. இது பன்னார் கட்டா மாதிரியே கொஞ்சம் சின்ன சைஸுங்க. இங்க ரைட் சைடுல வருது. இந்த அந்த கேப்ல வருது. அத வருது.
ஒயிட் டைகர். ரெண்டு கேட் இருக்குங்க. வேன் உள்ளுக்குள்ளார போயிட்டு இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸ்லாத் பியர். ஸ்லாத் பியர். பன்னர்கட்டா ஜூவில் நம்ம பஸ் சஃபாரி போகிற அளவுக்கு இங்கே இல்லைங்க. இது கொஞ்சம் அதுலேயும் மினியேச்சர் மாதிரி ஒரு 3 செக்ஷனுங்க. ஒன்று வந்து லைனு, இன்னொன்று வந்து ஒயிட் டைகர், அப்புறம் தேர்டு வந்து கரடி, அப்புறம் பைசனுக்கு வந்து அதாவது ஒயில்காருக்கு வந்து ஒன்று வச்சுருக்காங்க. மொத்தம் 4. குயிக்காக காமிச்சிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி க்ரௌடு, சின்ன பஸ்ஸு, ரொம்ப கிளியராக கூட பார்க்க முடியறது இல்லைங்க. டக்கு டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ் தான் நிறுத்துகிறாங்க ஒரு கேட்டுக்குள்ளாரையும். அதுவும் அனிமல்ஸ் வந்து ஹிடனாக இருந்ததுன்னா புஷஸ்குள்ளே இருந்தால் கிளியராக பார்க்க முடியாது. பேட்ரி வெஹிக்கிள் இருக்குதுங்க இங்கே ஜூ சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்க மாட்டிருக்கு. அங்கங்கே நம்ம இறங்கிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சேக்கல் இது வந்து வைல்ட் டாக் மாதிரியே கொஞ்சம் சின்ன சைஸுங்க. நிறையிலேயே சின்ன சைஸு. நார்த் சைடில் ஃபாரஸ்ட்லலாம் இருக்குது. ஒன்று படுத்துட்டு இருக்குங்க. இது வந்து நிறையிலேயே கொஞ்சம் சின்ன சைஸுங்க. ஃபாக்ஸ்லேயே சேக்கல். இது ஜிம் கார்பெட்டில் நம்ம பார்த்தோம். ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வில் சஃபாரி போகும்போது காலையில் நேரமே ஊருக்கு பக்கத்துலேயே சுற்றிட்டு இருந்தேன். வில்லேஜ் பக்கத்துலேயே. கழுதைப்புள்ளிங்க. ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கு.
நல்லா ஆக்டிவாக பார்க்க முடியுதுங்க கழுதைப்புலி. ஒரு சில பக்கம்லாம் தூங்கிட்டு இருக்கும். இவ்வளோ ஆக்டிவாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க கழுதைப்புலி. உல்ஃபுங்க செவத்தில் நிற்கிது 4. ஜாக்கிலும் உல்ஃபும் நல்லா செவரேறும் போல் 5 இருக்குது மொத்தம். இது பாருங்க. இங்கே நல்ல கூட்டங்க. நம்ம வந்ததே லேட்டு. ஸோ நம்ம எல்லா அனிமலும் பார்க்க முடியுமான்னு தெரில. சிங்கங்க உள்ளே போயிடுச்சு. ஜாக் வருங்க. நான் நெட்டு கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால நம்மளால கிளியராக பார்க்க முடியும். லெப்பர்டு பக்கத்துலேயே போகுதுங்க. லெப்பர்டுங்க ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் பார்க்குறோம். நம்ம ஒரு 2:30 போல் வந்தோங்க. இப்போ ஒரு 2 hours ஆயிடுச்சு. சஃபாரி போகிறக்கே 1 hour ஆயிடுச்சுங்க லைனில் வெயிட் பண்ணி போயிட்டு வரக்கு. இப்போ இறங்கினதையும் பார்த்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிளில் ஹைனா ஒரு 2 இருந்தது, ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அப்புறம் வைல்ட் டாக்கு, ஜாக்கல், ஃபாக்ஸு இதெல்லாம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தது. பட்டு கேஜ் வந்து சின்ன கேஜுங்க. ஸோ அப்புறம் அதுவும் நெட்டு வந்து அடித்து வச்சுருக்கிறதுனால நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. பட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அனிமல்ஸ், சின்ன கேஜாக இருந்தாலும். இங்கே வந்து லெப்பாடு, ஜாக்வர் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. பார்க்கலாங்க, லைன் எல்லாமே பார்க்க முடிஞ்சது. நிறைய கூட்டம் அன்றைக்கி சண்டே. ஸோ நம்ம போகிறக்குள்ளார அனிமல்ஸுக்கு ஹைட் ஆகிடுது, இல்லைன்னா கூட்டத்தில் மறைச்சிட்றாங்க. முடிஞ்சளவுக்கு பார்க்கலாம். என்னது பேர்டு இருக்குது. ஃபிஷ் இருக்குது, பெரிய பெரிய ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கும். பெரிய பெரிய ஃபிஷ் இருக்குங்க. பேர்டு ஒன்று இருக்குது அங்கே. ஸ்ட்ராங் போகலாம். லைன் சவுண்டுங்க இல்லையே, அதனால லைன் மூச்சுருக்காங்க. படுத்துட்டு இருக்கேங்க ஜாக்வார். ஜாக்வாருங்க நம்ம பக்கத்துலேயே நிற்கிதுங்க. கையில் தொடர தூரங்க. சவுண்டு பாருங்க. चीता बोलते उसको. यही शुरू हो जा रहा है पर ले गए. ले चीता पर चीता गोश्त खा करे. हाँ बुआरी उसको थोड़ा प्राण है. नहीं देते जल्दी आओ चीता. ले चीता बस आ जा बस நல்ல பெரிய சைஸுங்க. அப்படியே பார்க்கும்போது சின்னதுன்னு நினைச்சேன். ஓகேங்க, நமக்கு லேட் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்புவோம். என்னங்க திடீர் திடீர்னு சவுண்ட் போட மேல் லைனு பயங்கரமாக அது மட்டும் தான் கேட்குது. ஏரியா நீங்கள்
ஹிப்போபொட்டாமஸ். ஹிப்போபொட்டாமஸ். ரைனோசரஸ். சாப்பிடுதுங்க. ஃபஸ்ட் டைம் இப்படி சாப்பிட்றது பார்க்குறேங்க ரைனோசரஸ். ரைனோசரஸ் நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. இங்கே அனிமல்ஸு சின்ன கேஜாக இருந்தாலும் இங்கே அனிமல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குங்க. ரைனோசரஸ் எல்லாமே இவ்வளோ ஆக்டிவாக இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ரைனோசர் இருக்கிற கேஜ் பக்கத்தில் ஃபுட் கோர்ட் இருக்குது. பேர்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க இந்த பெரிய கேஜில். வாட்டர் பேர்ட்ஸ். இந்த கேஜுக்குள்ளாரையும் வாட்டர் பேர்ட்ஸ் நிறையா இருக்கு. மான் இங்கே வரும் பக்கத்துலேயே. இது சாம்பாடிஸ். மான் பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. दोनों खेल लेते हैं आंटी दोनों खेल लेते हैं. நல்லா ஆக்டிவாக விளையாடிட்டு இருக்கேன் எல்லாம். மான் மேல் சாம்பாடீர் என்னன்னு தெரிலங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாம்பாடீர் மாதிரியே இருக்குது. சாம்பாடீர் தாங்க. மேல் டீர். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டர் வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்குங்க. நம்ம தெரியாமல் உள்ள வந்துட்டு டேரெக்டாக சஃபாரியும் எடுத்ததுனால ஃபஸ்ட்டு சஃபாரி வாக் பண்ணி போய் சஃபாரி முடிச்சுட்டு அப்புறம் பேட்டரி வண்டி எடுத்து ஜூ பார்க்கலான்னு நினச்சேங்க. ஆனால் இது டோட்டலாக தப்பு. ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஏறிட்டு ஒரு 2 பாயிண்ட் பார்த்துட்டு 3வது பாயிண்ட் வந்து சஃபாரி போகிற இடங்க. அவங்க பேட்டரி வண்டிலே ட்ராப் பண்ணிடுவாங்க. சஃபாரி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு அங்கே ஏறி மறுபடியும் வேறு பாயிண்ட் வந்துட்டு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிடேட்டர்ஸு பேர்டு எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ரைனோசரஸு ஹிப்போபொட்டாமஸு எலிஃபென்ட்ஸ் எல்லாமே பார்த்து கடைசியாக வந்தீங்கன்னா இது லாஸ்ட் பாயிண்ட்டுங்க. இந்த ட்ரெயின் இதுலேருந்து வெளியே போய்க்கலாம். என்னென்னு பார்த்து டக்குன்னு சொல்லு. ஏதோ ஒன்று சொல்லு. ஸோ இங்கே ஹைதராபாத் ஜூ வந்தீங்கன்னா நேரு ஜூவாலஜிக்கல் பார்க்கில் ஃபஸ்ட்டு பேட்டரி வண்டி எடுத்திங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ப்ராப்பராக வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா பேட்டரி வண்டி எடுத்து வேஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி செலவு பண்ணி ஒரு 2 பாயிண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக சஃபாரி முடிச்ச ஒரு பாயிண்ட்டு, இப்போ கிளம்புறப்போ ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டு நம்ம நடந்துட்டோம். சரியாக பார்க்க முடியல, லேட் ஆகிடுச்சு நம்ம வாக் பண்ணி போனதுனால. ஒரு சில பாயிண்டில் இந்த மாதிரி ட்ரெயின் கிடச்சதுன்னா நம்ம எடுத்துக்கலாம். திஸ் எலக்ட்ரிக் ஒன்று சாம்பாடி போகும்போதே பார்த்துட்டு போகலாங்க. பயப்படாது, நல்லா பெருசு இல்லை. அட்டாக் பண்ணுறக்கு ஒரு
இது ஜூவோட எக்ஸிட் பாயிண்ட்டுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் இந்த ஜூவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நமக்கு சஃபாரியில் வந்து டைம் நல்லா இழுத்துருச்சு. ஒரு 1.25 மணி நேரம் பார்த்திங்கன்னா லைனில் வெயிட் பண்ணி சஃபாரி போயிட்டு வரக்கு டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே நல்லா ஃபுல் க்ரௌடு. ஸோ சஃபாரிக்கு லைனுங்க. அப்புறம் நம்ம பேட்டரி ஆப்ரேட்டர் வெஹிக்கிள் நம்ம எடுத்தாலும் அந்த வெஹிக்கிள் பற்றி தெரியாதனால டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. வாக் பண்ணி போய் ஓரளவுக்கு அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு, பெருசாக பார்க்க முடியல. கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாங்க இந்த ஜூ. ஹைதராபாத்தில் கராச்சி பேக்கரின்னு சொல்லி போட்டுருங்க. ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்குங்க. இங்கே வந்து பிஸ்கட் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. இங்கே வந்து ஹைதராபாத்தில் டீ சாப்பிட்லான்ட்டுங்க. ஹைதராபாத்தில் இரானி சாயா டேஸ்ட் பண்ணலான்ட்டு ஏர்போர்ட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பேக்கரியில் நிறுத்தியிருக்காங்க. நம்ம ஹைதராபாத் ஏர்போர்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னால் பேரடைஸ் பேக்கரின்னு சொல்லிட்டுங்க. இங்கே இரானி சாயா வந்து ஃபேமஸ்ஸு. ஹைதராபாத்னாவே இரானி சாயா. போகிற வழியில் நம்ம இதையும் டேஸ்ட் பண்ணலான்ட்டுங்க. எப்படி இருக்குன்னு நல்லா திக்கா. இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், தேங்காய் பண்ண, பிஸ்கட் ஐட்டம்ஸ் எல்லாமே. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் பண்ண மாதிரியே இருக்குது. ஷூ வாங்கியிருக்கான். தில் குஷுங்களாமா. டீ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். தில் குஷு. நான் தேங்காய் பண்ண நினச்சேங்க, ஆனால் இதுக்கு பேர் தில் குஷுங்களாமா. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ஊரில் பண்ணுக்குள்ளே தேங்காய் இருக்கும், இது வந்து பஃப் மாதிரி இருக்குது. பஃப் பேஸ்ட்ரிக்குள்ளே தேங்காய் அப்படி சொல்லுவாங்க. டீ சாப்பிட்டாச்சுங்க. தில்வாலே குஷா. இதுக்கு பேர் என்ன? தில்குஷ். ஓகேங்க, நம்ம ஊர் தேங்காய் பண்ண மாதிரி தில்குஷை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோம். இதில் வந்து எல்லாமே வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குங்க. கிறிஸ்பியாக இருக்குது. எதுவுமே வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் தேங்காயுமே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் தேங்காய் பண்ண அளவுக்கு இல்லைங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. டோட்டலாகவே வேறு டேஸ்ட்டு. தேங்காய் பண்ண டேஸ்ட் கிடையாது. ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக இருக்குது. ஃபுல்லாக தேங்காய் எல்லாமே தருதுன்னு. இந்த கேப் சர்வீஸ் நேம் பார்த்திங்கன்னா சவாரி. ஹைதராபாத்தில் வந்து நம்ம ஏர்போர்ட்லேருந்து பிக்கப்பு, ட்ராப்பு, அப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஹைதராபாத்துக்குள்ளார. நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ரொம்ப சேஃபாகவும் நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு தேவைன்னா இவரை கால் பண்ணி நீங்கள் ரீச் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத்தில் வந்து டூர்ஸ் இன்டர்னல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்கணும். 1 டே பேக்கேஜ், 2 டே, 3 டே. நம்ம 3 டேஸ்க்குமே வந்து அவர் தான் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாருங்க. அவர் பேர் வந்து முகமது. அவரோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க உங்களோட. 7997509580. ஓகேங்க, நம்பிக்கையாக கூப்பிட்டுக்கலாங்க. நாங்கள் திங்ஸ் எல்லாமே காரில் வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு அதை பற்றி ஒரி பண்ணாமல் போனோம் வந்தோம். ரொம்பவுமே சேஃபாக பண்ணி கொடுத்தாரு எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் போயிட்டுருக்கோங்க. ஏர்போர்ட் ட்ராப் வரைக்கும் அவர் தான். வந்ததுலேருந்து மழை பயங்கரமாக இருந்தது. அந்த மழையிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை மாற்றி நிறையா பிளேசஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தாருங்க. நம்ம ஏதாவது மாற்றி சொன்னால் கூட அவர் அதுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி பிளானை மாற்றி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இந்த ட்ரிப் அமைஞ்சுதுங்க. வந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இன்டர்நேஷ்னல், டொமஸ்டிக் ரெண்டுமே ஒரே பிளேஸ் தாங்க. வானம் பாருங்கள் எப்படி இருக்கு. நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து பில்லர்ஸ் இருக்கு. 1 2 3 4 அப்படி இருக்கும். அந்த இடத்துல வந்து லேண்ட்மார்க்ஸ். Pillar numbers arrival. அரைவல். Departure no pillar. கரெக்ட். ரஷ்ஷுங்க. இண்டிகோக்கே பார்த்தீங்கன்னா 3 செக்இன் கவுண்டர் இருக்குது. என்ன ஐஸ்கிரீம் வேணுமா? கேளு வரும் இந்த மிஷினில். செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சு உள்ள செக்இன் ஆயாச்சுங்க. ஹைதராபாத்லேருந்து கோயம்புத்தூருக்கு போர்டிங்க. செக்இன் ஆகி இல்லை வந்துட்டேங்க. 9:40க்கு ஃப்ளைட்டு. இப்போ 9:20ங்க. நாளைக்கு ஸ்கூலு. ஃப்ளைட் ஏறியாச்சுங்க. எனக்கு இப்போ விண்டோ சீட் கிடைச்சிச்சு. உள்ள ஜாலியாக இருக்கா ட்ரிப்பு? ஜாலியாக இருந்தது. நாளைக்கு ஸ்கூலு. அப்படி சொன்னோன்னே ஹாப்பி ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சு. வெரி குட். ட்ரிப் எப்படி இருந்ததுங்க? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எங்கெங்கே போன சொல்லுங்க.
என்ன பார்த்த இந்த ட்ரிப்பில் உனக்கு பிடிச்சது என்ன? ஒன்றும் தெரியலையா? ஃப்ளைட்டில் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுங்க. நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணாதனால இங்கே வந்து நூடுல்ஸு, தால் சாவல் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஒரு நூடுல்ஸு, ஒரு வெஜ் நூடுல்ஸு, ஒரு தால் சாவல், ஒரு கோக்.